ஓராயிரம்
நிலைமைகள் காணப்பட்டால் இந்த நேரத்திலும் திரும்பமாய் எங்களை கூட்டி சேர்த்து நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆமாண்டவரே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை விதமாய் மறைத்து காப்பது போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்தும்படியாய் இடத்துல வந்திருக்கிறோம். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சிறகின் மேலே சுமர்ந்து செல்வனமாக நீர் மட்டுமாய் எங்களை சுமந்திரே, அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் போய் முழுவதுமாய் துதிக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்திப்பது எங்களோடு காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பாடலாக நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று சொல்லி நாம் கையை அடித்து உற்சாகமாக பாடுவோம். பாடிடுவோம்
பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இவ்வளவு நேரம் நான் உம்மை துதித்தேன். உமக்கு உரிதான கனத்தையும் மகிமை நான் செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கும்படியாய் நான் கடந்து செல்கிறேன். பரிசுத்தமானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே வல்லமை, உமக்கே மகிமை. ஆராதனை இயேசுவுக்கே, உமக்கே ஆராதனை. கண்களின் மூலம் நாம் பாடுவோம். Yes.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிட்டத்தட்ட 3.5 மாதம் கழித்து நம் தேவனை ஆராதிப்பதற்கு சபையிலே கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? ஆமென் சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கொஞ்சம் தயவு செய்து சிரமமாகத்தான் இருக்கும். யாருமே ஃபேஸ் மாஸ்க் போடாமல் இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண தேங்க்யூ. ஸோ யாருமே போடாமல் இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய திருத்தமாய் கடந்து செல்லலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்ளலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். உடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமா இருக்கிறது. இந்த நாளிலும் உடைய வார்த்தையானது எங்களோடு பேசட்டும், இடைப்படட்டும். கர்த்தர் மத்தியில் தொடர்ந்து பேசிக்கொண்டு ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டே இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். மறுபடியுமாக அந்த பிரசங்கின் 3வது அதிகாரம் முதல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்க இருக்கிறேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக அதன் காலத்திலே செய்கிற தேவன். அவர் விசுவாசிக்கிறவங்கள கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமே. ஈவன் இந்த 2020 இப்படி ஒரு சூழ்நிலையில மனுஷன் கடந்து போனோம். ஒவ்வொரு உலகமும் கடந்து போனோம். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுக்குலமும் கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார். அது என்ன கேட்டீங்கன்னா, எதற்காக அனுமதித்திருக்காரு கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இன்னைக்கு யூடியூப் ஆன் பண்ணா சரி, இல்லை பல சபைகள்ல ஆன் பண்ணாலும் சரி, பல காரியங்களை பல ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதற்கு சொல்லப்படுகிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அந்த ரீசன்ஸை நான் அக்செப்ட் பண்ற ஒரு சைடு. ஆனால் இன்னொரு சைடில் இதுதான் ரீசன் எதுவுமே யாருனாலும் என்ன செய்ய முடியாது. தீர்வாக இதுதான் ஃபைனல் ரீசன், இதனால தான் தேவன் இதை அனுமதித்திருக்கார் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அது எவ்வளோ பெரிய தேவ ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பெர்ஃபெக்டாக அது யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா எது நடக்கணும், எப்பப்போ நடக்கணும், எல்லாவற்றையும் தீர்மானித்து அதை செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அதற்கு பின்பதாக இருக்கிற பர்பஸ், அதற்கு பின்பதாக இருக்கிற நோக்கத்தையும் அறிந்தவர் அவர் ஒருவரை. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஸோ இந்த 3.5 மாசம் நம்ம சபையில கூடலைனாலும் நான் விசுவாசிக்கிறேன் அதற்கு பின்பதாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் பிரசங்கிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தப்போ என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இது தேவன் குறித்து வைத்திருக்கிற கனித்தரும் காலமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஆஃப் லைஃப். அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கு, அது வளர செய்வதற்கு ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்துல வசனம் இருக்கு. ஸோ ஐ பிலீவ் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பீரியட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் நமக்கு ஒரு கனி தரும் ஒரு காலமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் தொடர்ந்து யூடியூப்ல நான் தொடர்ந்து பல செய்திகளை கேட்டுக்கொண்டே வருகிறேன். பலர் சொல்றாங்க ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது, வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் நானும் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வரப்போறாரு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வருகை மிக சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அது எல்லாமே வேதத்துல உள்ளதுதான், நான் இல்லைன்னு சொல்லுவேன்.
ஆனா அதற்கெல்லாம் முன்பதாக சபைக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய சில காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல சபையிலிருந்து நம்ம அறுவடை சபையிலிருந்து நம்ம விதைத்து கொண்டே இருந்தோம். இப்ப சபை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆண்டவருடைய வருகை வருகிறது அப்படின்றதை காட்டிலும் இன்னொரு மேலான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, விதைத்ததை நம்ம வளர செய்கிற ஒரு காலமாகவும் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த 3.5 மாதம் நம்ம புருனேல நம்ம கூடி நம்ம தேவனை ஆராதிக்கல, நம்ம கூடி ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கல, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தல. நம்ம இருந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இல்ல ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டுதான் நம் தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தோம். இதெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, சம்டைம் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்மளை வளர செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு சீசன்லயே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னா அனுமதித்து கொண்டே இருப்பார். சோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தப்போ என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இது கனி தருகிற ஒரு காலமாக இருக்குது. நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இந்தியாவில் பாஸ்டரா இருக்கிறவர், அவர்கிட்ட ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பேசி கொண்டிருந்தப்போ அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த காலத்துல தான் சபை என்ன செய்யணும்னா வெளியில போய் தேவனுடைய அன்பை என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும். இந்த காலத்துல தான் தேவன் நம்ம சபைக்கு செய்கிற நன்மைகளை என்ன செய்யணும் வெளியரங்கமாய் காண்பிக்கிற ஒரு காலமாக இருக்கணும். இதுலதான் பாத்தீங்கன்னா போய் பலர் தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா செய்கையில் ஆண்டவருடைய அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவர்கிட்ட. ஸோ அதெல்லாம் நான் அது என்னோட மைண்ட்ல ரொம்ப டீப்பா ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ இந்த நாள்ல நான் அந்த வார்த்தையும் கூட நான் கொண்டு வர இருக்கிறேன். எல்லாரும் நம்ம வேத புஸ்தகத்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு நேராக நம்மளுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். இதன் வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 1 verse 3. யாராவது வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நான் ஆரம்பத்திலே இது செய்தியை தொடங்குவதற்கு முன்பதாக நான் சொன்னேன், இத்தனை வருஷம் சபையிலிருந்து நம்ம என்ன செஞ்சோம்னா விதைத்து கொண்டே இருந்தோம். ஆனா அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 காரியங்களை இந்த சங்கீதக்காரன் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அது என்னது விதைக்கிற ஒரு இல்லையா, நடப்பட்டுன்னா என்ன விதைக்கிற ஒரு அனுபவம். இப்ப அந்த நடப்பட்டது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தன் காலத்தில் தன் கனியை என்ன செய்யணும்னா தரணும். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இன்னொரு ஒரு பகுதி கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விதைத்தது என்ன செய்யணும்னா அது வளரவும் செய்யணும் இல்லையா. விதைத்தது வளரலாம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்ய முடியாது, அடுத்த கட்டமாக கனி தருகிற ஒரு கட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஒரு செடி எடுத்துக்கிட்டோம், ஒரு கனி தருகிற செடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விதையானது அது சின்ன ஒரு செடியா அது பெரிய ஒரு மரமா வளர வேண்டும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா ஒரு 3rd ஸ்டேஜ்ல அது கனியை தருகிற ஒரு பருவத்துக்கு என்ன செய்யணும் அந்த ஸ்டேஜ் போகும். இப்போ அதே போலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ வசனமானது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறதுனா விதைக்கப்படுகிறது. இப்ப இந்த விதைக்கப்படுகிற இந்த வசனமானது இது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் மனிதனமும் அது வளர வேண்டும். அது வளர்ந்து அது எந்த ஒரு நிலைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல அது அதனதின் காலத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக போகும். புரிஞ்சவங்கள ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துல சங்கீதக்காரன் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, தன் காலத்துல எந்த காலத்துல அவர்கள் கனி தராங்களா, எந்த வயதுல, முதிர் வயதுல அப்படின்னு சொன்னா, ஈவன் இன் ஓல்ட் ஏஜ், அவங்க முதிர் வயதுல ஒண்ணுமே முடியாது அப்படின்ற இருக்கிற அந்த ஒரு வயதுல என்ன செய்யறாங்களா, கனி கொடுக்கறாங்க. அப்படின்னா என்ன சங்கீதக்காரர் சொல்ல விரும்புறா அப்படின்னு சொன்னா, இந்த கனி கொடுக்கறதுக்கு அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு முடிவே கிடையாதுயா. ஈவன் நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற அந்த ஒரு தருணம் முடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ கனி கொடுக்கிற இந்த ஒரு வாழ்க்கை, சீசன் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி தரும் ஒரு காலம் வரும் பொழுது சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கனி தந்தே ஆக வேண்டும். கனி தரல அப்படின்னு சொன்னா
எங்க மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா விதைக்கிறதுல இல்ல, அது வளரலதான் எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு. புரிஞ்சவங்கள ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். கனி தரல அப்படின்னு சொன்னா விதைச்சதுல மிஸ்டேக் கிடையாது. யாருமே கனி தரலங்க, நீங்க விதைச்சனாலதான் அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கனி தரல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே அப்படி ஒரு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. யாருமே அந்த சீட் மேல என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது வளரல, நல்லா அதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி வரல, அது ஒரு அந்த பருவநிலைக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சரி, இல்ல நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி, நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா விதைக்கப்பட்ட வசனமானது விதைக்கப்பட்ட உங்களுக்குள்ளாக அது வளர்ந்திருக்கணும். அது வளர்ந்திருப்பது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்துல நிச்சயமா அது கனி தந்து ஆகவே வேணும். அது கனி தரல அப்படின்னு சொன்னா நீங்க இன்னியும் வளரலன்னு அர்த்தம். சோ இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு நீங்க ஆராய்ச்சி பார்த்து இனி கனி தரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல, ஆண்டவரே இனி நான் வளர்வதற்கு, உங்களுடைய வார்த்தையில வளர்வதற்கு என்ன செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய காலம் எப்போ என்ன மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம சர்ச் ஓபன் பண்ணிருக்கிறோம். ஆனா கவர்மெண்ட்ல பெர்மிஷன் தரப்பே அவங்க சொல்லிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கேஸ் வந்தாலும் என்ன செஞ்சிடுவாங்க, இந்த சர்வீஸ் திருப்பி மூடிடுவாங்க. திருப்பி அது மூடினாங்க அப்படின்னு சொன்னா என்னைக்கு நம்ம சர்வீஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு கூட தெரியாது. இதுதான் நம்மளுடைய நிலை. இதுதான் அது நம்மளுடைய நிலையாக இருக்கிறது. சோ என்னைக்கு சபையில இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் என்ன செய்யறோம், நமக்குள்ள ஒரு ஆணித்தரமா சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. வளர்ந்து மட்டும் இல்லாம அதுல கனி கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அந்த எண்ணத்தை தருவாராக. சபையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல எதுல நம்ம கனி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்படின்றத பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் என்னவான ஸ்தோத்திர பலியை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னவான ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, செலுத்த வேண்டும். சோ வசனத்துல இன்னைக்கு நான் உங்களுக்கு முதலாவது காண்பிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எதுல ஒவ்வொரு ஆத்துமாவும் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனை ஸ்தோத்தரிப்பதும் தேவனை துதிக்கிறதுலையும் என்ன செய்யணும்னு சொன்னா எப்பயுமே கனி கொடுத்துட்டே இருக்கணும். எப்பயுமே அதுல என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னு சொன்னா, நம்ம வாயில இந்த உதடுல நம்ம இருதயத்திற்குள்ளாக என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் எப்பயுமே நமக்குள்ளாக என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும் சொன்னா, நமக்குள்ளாக இருந்து பிறந்து கொண்டே இருக்கணும், அது வந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆத்மாவுக்குள்ள தேவனை துதிக்கிற ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த ஆத்மா வளரவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளாக எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிப்பதற்குண்டான எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னா இனியும் நீங்க தேவனுக்குள்ள வளரலன்னு அர்த்தம். எனக்குள்ளாக அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னா நானும் தேவனுக்குள்ளாக வளரலன்னு அர்த்தம். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவர் சொல்றாரு, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பயுமே, எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பயுமே தேவனுக்கு செலுத்திட்டே இருக்கணும். சபையில கூடுனாலும் சரி, கூடலைனாலும் சரி, வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருக்கலைனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, இல்ல அதுக்கும் மேல பெருசா இன்னொரு வைரஸ் வந்தாலும் சரி, திடீர்னு நீ காலையில யாரோ கிட்ட போன் பண்ணும்போது யாரும் எனக்கு ஞாபகம் சொன்னாங்க, இது வைரஸ் இல்ல பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. எது இது வைரஸா இருந்தாலும் சரி, இல்ல பாக்டீரியாவா இருந்தாலும் சரி, என்னவோ விடுங்க, என்ன நடந்தாலும் சரி எப்பயுமே நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கணும் சொன்னா, தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய கனி அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது, நான் சொல்லலையா? நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனை உள்ளத்திலிருந்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். அது உங்களுக்குள்ள அந்த கனியானது
வரல அப்படின்னு சொன்னா நீங்க அறிந்து கொள்ளுங்க இனி வளரல அப்படின்னு சொல்லி. இரண்டாவதாக வாசிக்கலாம், கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே அவர் போறாரு. வாசிங்க கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஒன்றுமில்லை. பாருங்க, அவர் சொல்றாரு ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போறாரு. அவர் சொல்றாரு ஆவியின் கனியோ அப்படின்னு ஆரம்பிச்சு 22ஆம் வசனத்துல ஆரம்பிச்சு அவர் சொல்றாரு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யணும்னா ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆவியின் கனி அப்படின்னு சொல்றாரு. இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா the characteristics of spiritual man, ஆவியின் மனுஷனுடைய ஒரு குணாதிசயத்தை காண்பிக்கிறதா இருக்குது. இந்த கனியும் ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா பவுல் சொல்ற இந்த வசனத்துல இருக்கிற இந்த கனி இல்ல அப்படின்னு சொன்னா இனி நம்ம தேவனுக்குள்ள என்ன செய்யலன்னா வளரலன்னு தான் அர்த்தம். சோ என்ன செஞ்சிச்சுன்னா வசனமானது விதைக்கப்பட்டிருக்குது, கனி கொடுக்கலன்னா அப்ப எங்கதான் மிஸ்டேக்கு? வளரலதான் மிஸ்டேக். உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, அந்த கனி இல்லைன்னா இனி நான் வளரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வளரணும் நான். சோ இந்த நாள்ல சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பாத்தீங்கன்னா எப்படி நாம் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல முடியும், எப்படி நாம் கனி கொடுக்கிற ஒரு ஒரு ஆத்துமாவாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்திலிருந்து நான் காட்ட போகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் சேர்த்து நம்ம முதல் வசனத்திலிருந்து 1, 2, 3 மூணுமே சேர்த்து வாசிப்போம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார்ந்திடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாக தொடர் செய்தியாக இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்க தொடங்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல இப்படியாக சங்கீதக்காரன் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இதுல பாத்தீங்கன்னா அந்த முதல் வசனத்துல 3 வகையான ஒரு மனுஷனை குறித்து சங்கீதக்காரன் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்னா துன்மார்க்கனை பத்தி எழுதியிருப்பாரு, பாவிகளுடைய வழியில நடக்க கூட எழுதியிருப்பாரு, 3வது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்ன செய்ய உட்காராது. எத்தனை மனுஷனை குறிச்சு எழுதுறாரு? 3. 1 யாரு? துன்மார்க்கர். 2வது யாரு? பாவி. 3வது யாரு? பரியாசக்காரர். இப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு மனுஷனை குறிச்சு 2வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் என்னவா? பாக்கியவான். அவன் தான் என்ன செய்வான்? நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனை போல இருந்து அவன் என்ன செய்வானா, அது காலத்துல கனியை கொடுத்து அவன் வந்து வளருவான். அவன் செய்வதில் என்ன செய்யும்? வாய்க்கும். ஆனா இந்த 2வது வசனம் 3வது வசனம் நம்ம வாழ்க்கையில செயல்பட வேண்டும், அது வந்து பாத்தீங்கன்னா காணப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி முதல் வசனத்தில் இருக்கிற இந்த 3 விஷயமே நம்மளை சுத்தில என்ன செய்யணும்னா இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாதுன்னு சொன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாதா? நடக்கக்கூடாதா? 2வது பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாதா? நிற்க கூடாதா? 3வது பரியாசக்காரருடைய உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த 3 மக்களை குறித்து நான் பிரசங்கிக்க போறது கிடையாது. இதுல ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அதிகமா தேவைப்படுற ஒரு விஷயம், அவனுடைய படிப்புலையும் சரி இல்ல அவனுடைய எதிர்காலத்தை குறித்து சரி இல்ல வேலையை குறித்து சரி ரொம்ப எதிர்பார்க்கிற விஷயம் என்ன சொன்னா ஆலோசனை இல்லையா? கவுன்சில் ஆலோசனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆமாவா இல்லைங்களாங்க? ஆமா, கவுன்சில். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீதிமொழி
நீதிமொழிகள்லேருந்து 3 வசனம் உங்களுக்கு நான் வந்து காண்பிக்கிறேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். நீதிமொழிகள்ல யாராவது ஒருத்தர் நீதிமொழிகள் 11:14 வாசிங்க. இன்னொருத்தர் வந்து நீதிமொழிகள் 15:22 வாசிங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஜனங்கள் என்ன செய்வாங்க? விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். உண்டானால் என்ன உண்டாகுமா? சுகம் உண்டாகும். ஆலோசனைக்காரர் இல்லாத இடத்தில் என்ன செய்வாங்க? ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் என்ன இருக்குமா? சுகம் உண்டாகும். அதே நீதிமொழிகள் 15:22 வாசிங்க. புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் 15:22. 15:22 வாசிங்க. ஆலோசனை இல்லாமையால் அவைகள் என்ன செய்யும்? உறுதிப்படும். மூன்றாவதாக அதே நீதிமொழிகள் 24:6 வாசிங்க. நீதிமொழிகள் Proverbs 24:6. 24:6 வாசிங்க. யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் என்ன செய்யும்? அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல்ல கவனிங்க. இந்த 3 வசனத்துல காமனா ஒரு வேர்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் என்ன செய்யும்? சுகம் உண்டாகும். ஆலோசனைக்காரர் அநேகர். இந்த வார்த்தை வந்து இந்த 3 வசனத்தை நான் அதுக்காக தான், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காட்ட விரும்பினேன். இந்த 3 வசனத்துல காமனா ஒரு வேர்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. என்ன வேர்டு ரிப்பீட்டடா வந்திருக்குன்னா, ஆலோசனைக்காரர் அநேகராய். ஆலோசனைக்காரர் அநேகர், ஆலோசனைக்காரர் அநேகர். இந்த 3 வசனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் சாலமோன் சொல்றாரு, ஆலோசனை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்பா. ஆலோசனை நிறைய பேர் கவுன்சில் கொடுத்தாங்க, நல்ல ஆலோசனை கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சுகம் இருக்கும், மக்கள் வந்து பொழைச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப நல்லது, ஆலோசனை ரொம்ப நல்லது. ஆனா இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதத்துல அந்த 1ல வாசிக்கிறப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செஞ்சாங்க? என்னன்னா எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனை இல்லை. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் தர ஆலோசனை, எல்லா ஆலோசனைகளும் என்ன ஆலோசனை இல்லை? நல்ல ஆலோசனை கிடையாது. ஒரு துன்மார்க்கனால என்ன ஆலோசனை தர முடியுமா? ஆலோசனை தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு துன்மார்க்கனும் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்னா ஆலோசனை தர முடியும். ஆனா எல்லா ஆலோசனையும் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல கிரியைகளை என்ன செய்யாது? கொண்டு வராது. சோ எந்த ஆலோசனை தான் ஒரு மனிதனை துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தருடைய ஆலோசனை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், அந்த மனிதனுக்கு நல்ல ஆலோசனையா இருக்கும். அது தேவனுடைய ஆலோசனை மட்டும்தான். புரிஞ்சவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வசனத்துல சொல்லுது, அவருக்கு ஆலோசனை தருகிறவர் யார்? அவருக்கு ஆலோசனை தர்றது யாரு? தேவனுக்கு ஆலோசனை தர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுது. என்ன அதுல என்ன புரிய வைக்க விரும்புறது வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மட்டும்தான் ஒரு நல்ல ஆலோசனை தர முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா 9:6 அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமத்துல வந்து ஒரு நாமம் இருக்கு, அவர் ஆலோசனை கர்த்தர். பக்கத்துல சொல்லுங்க, அவர் ஆலோசனை கர்த்தர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவன் பேசுற ஒரு வார்த்தையும் நமக்கு ஆலோசனையாக இருக்கிறதா, அந்த ஆலோசனை நம்மளுடைய வாழ்க்கையில கனி தருகிற ஒரு பருவத்திற்குள்ளாக அது கொண்டு செல்கிறது. புரிஞ்சவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யாருக்குள்ள தேவ வசனம் ஆழமா இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா அது எந்த ஒரு சீசனுக்குள்ள, எந்த ஒரு காலத்திற்குள்ள எடுத்து சொல்ல அப்படின்னு சொன்னா, ஏற்ற காலத்திற்கு உண்டான கனியை கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒவ்வொருத்தரையும் நடத்தி செல்கிறதா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு நான் இதெல்லாம் இந்த ஒரு sermon நான் எதுக்கு உங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் நம்ம எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் ஆயத்தமாக, எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல, ஆயத்தமாக நம்ம எப்பயுமே நம்ம காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் எப்போ வர போறாரு தெரியல, காலங்கள் சூழ்நிலைகள் எப்ப மாற போறது தெரியல. ஆனா சபையானது எப்பயுமே ஆயத்தமாகி அவருக்காக காத்து கொண்டே இருக்கு. அந்த ஆயத்தமாகி காத்திருக்கிறதுல ஒன்றுதான் என்ன அப்படின்னு சொன்னா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. The season of fruitfulness, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இனி ஆயத்தமாகலன்னு அர்த்தம். சபையானது ஆயத்தமாகலன்னு அர்த்தம். நீங்க இனி ஆயத்தமாகலன்னு அர்த்தம். ஒரு பாரத்தோடு இந்த இடத்துல நின்று உங்களை எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆலோசனை அல்லாமல்
வேற எந்த ஆலோசனைக்கும் உங்க வாழ்க்கையில செவி கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த ஆலோசனை உங்க வாழ்க்கையை தவறான பாதையில தான் நடத்திட்டு போகும். எந்த மனிதனுடைய ஆலோசனையும் நல்ல ஆலோசனையே கிடையாது. தேவனுடைய ஆலோசனை மட்டும்தான் ஒரு மனிதனை நடத்தவும் முடியும், ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நல்ல வழியிலே நடத்த முடியும். அது தேவ வசனத்திலிருந்து தான் அந்த ஆலோசனையானது உங்களுக்கு தரப்படும். அதனாலதான் அவருக்கு அந்த நாமம் தரப்பட்டிருக்குது, அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்துல இந்த இரண்டாவது மூன்றாவது வசனத்துல நான் சொன்னேன், தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறப்போ அவன் கண்ணி தருகிறவனாக இருக்கிறான். சோ நமக்கு இது ஏற்கனவே இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு மரத்துல ரொம்ப முக்கியமான பகுதி எது அப்படின்னு சொன்னா அந்த மரத்தினுடைய வேர் இல்லையா? அந்த வேரானது எவ்வளவு தூரத்திற்கு கடந்து சென்று இருக்கோ அது மரத்துல 3 காரியத்தை, ஒரு வேர் ரொம்ப ஆழமா போயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வேர் ரொம்ப ஆழமா போயிருக்கிறதுக்கு நீங்க வெளியரங்கமா அதை ஈஸியா நீங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த மரம் ஒரு வலிமை நிறைந்த மரமா இருக்கும். என்னோட எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த மரம் எவ்வளவு தூரம் வேர் ஆழமா போயிருக்குதோ அதனுடைய முதல் ரிசல்ட்டே, அதனுடைய வெளியரங்கமா அந்த மரம் ரொம்ப அதனுடைய வேர் ஆழமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்னு சொன்னா, அந்த மரம் ரொம்ப வலிமை நிறைந்ததாக இருக்கும். ரெண்டாவது, அந்த மரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது படர்ந்து வளர்ந்ததாக, செழித்தோங்கி படர்ந்து வளர்ந்ததாக இருக்கு. மூன்றாவது, அந்த மரத்துல கனிகள் எப்பயுமே அதன் காலத்தில் என்ன செஞ்சுட்டு தந்துட்டே இருக்கு. இந்த 3 ரிசல்ட்டை வச்சு சொல்ல முடியும் இந்த மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இந்த வேர் கடந்து சென்று ஒரு நல்ல மரமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக ஆழமா வளர்றோமோ அதை வைத்துதான் நாம் கர்த்தருக்குள்ளாக அந்த ஒரு பலனோடு வலிமை நிறைந்தவர்களாக நிக்கிறோமா. புயல் அடித்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா நிக்கிறோமா அப்படின்றத அதைத்தான் காண்பிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம கர்த்தருக்குள்ள செழித்து படர்ந்து வளர்ந்து இருக்கிறத இந்த மாதிரி வறட்சியான காலங்கள்ல அதை காண்பிக்க முடியும். மூன்றாவது, அதன் காலத்துல நம்ம கனியை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வளர்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, இது கனி தருகிற காலம். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க கனி தரீங்களா? Are you giving the fruitfulness life? உங்களுக்கு தேவனுக்கும் உங்களுக்குள்ளாக இந்த ஒரு உறவுல நீங்க தேவனை என்னாலும் ஸ்தோத்தரிக்கிறீங்களா? தேவனை என்னாலும் ஆராதிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு வெளிப்படுதா? அந்த கனிகள் வெளிப்படுகிறதா? இதெல்லாம் வைத்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லையா, தேவனுக்குள்ளாக வளர்வதற்கு இன்னும் உங்களை ஆண்டவருடைய வசனத்தோடு இன்னும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தோடு கூட இன்னும் நீங்க ஆழமாக கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது உங்க வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக உங்களை இழுத்து செல்லட்டும் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் ஐயா. ஒரு கனி தருகிற ஒரு காலத்திற்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லணும் ஐயா. ஒருவேளை எங்க வாழ்க்கையில கனி இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க இன்னும் உமக்குள்ளாக வளரணும். இன்னும் உமக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்ய உடைய வசனமானது எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். உடைய வசனமானது எங்களுக்குள்ளாக இன்னும் ஆழமாக கடந்து செலுத்தும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஆலோசனையை தந்து எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். உமக்கே துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை துதித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உடைய சந்நிதியில நாங்கள் நின்று உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்து இந்த திருவிருந்து பந்தியிலும் கலந்து கொள்ள உதவி செய்து அதற்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உடைய கிருபை எவ்வளவு மேலானதா இருக்கிறது, எவ்வளவு பெரியதா இருக்கிறது ஐயா. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் வராத ஒவ்வொருத்தருக்காகவும் நான் செபிக்கிறோம் அப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வாரத்தில் அவர்களை கூட்டி வாருங்க. அதே போல் ஆண்டவரே வந்தவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஐக்கியமானது தொடர்ந்து செயல்பட
ஆண்டவரே, நாங்கள் எந்த தடையும் இன்றி ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இந்த இடத்துல கூடி உடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உமக்கே துதியை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். வருகிற வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்கள் வாழ்க்கையில் இடைப்படுவீராக. உமக்கே துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் அறிக்கை செய்யலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க.